புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்போது ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், வணக்கம். விவரங்கள். தமிழகத்தில் வரும் 29 மற்றும் 30ஆம் தேதி அதீத கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இன்னும் 12 மணி நேரத்தில் வங்கக்கடலை ஒட்டி புயல் உருவாகும் என்றும் அதன் காரணமாக 29ஆம் மற்றும் 30ஆம் தேதி அதீத கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கைக்கு தமிழகத்தில் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட பல்வேறு துறையின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை, சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி, சென்னை காவல்துறை ஆணையர், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொறுத்தவரையில் அந்த அதீத கனமழை பெய்ய வாய்ப்புள்ள டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்கள் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மழை அதீத கனமழை பெய்தால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை வேற பகுதிகளுக்கு மாற்றுவது மற்றும் அங்கு எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நிவாரண முகாம்களை தயார் நிலையில் வைப்பது, நிவாரண முகாம்களில் ஒருவேளை பொதுமக்கள் தங்கினால் அவர்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடு செய்து கொடுப்பது, பேரிடர் மீட்பு படைகளை எந்த இடத்தில் நிலைநிறுத்துவது உள்ளிட்டவை தொடர்பாக ஒரு விரிவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு மழை தொடர்பாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக விரிவான ஒரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஒரு அறிக்கை ஒன்றும் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.